நகர்ப்புற வீட்டின் நிழல். நகரத்தின் பரபரப்பில் இருந்து ஒதுங்கி அமைதியான ஒரு பழைய பாணி வீட்டிற்கு வாடகைக்கு வருகிறான் மாணிக்கம். அவனது காதலி சாரா. அந்த வீட்டின் பெரிய மர வேலைப்பாடைகளையும் ஜன்னல்களையும் பார்த்தபோது உற்சாகம் அடைந்தார் மாணிக்கம். இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா ஏன் இவ்வளவு கம்மியா வாடகைக்கு தராங்க என்று கேட்டாள் சாரா. மாணிக்கம் சிரித்துக்கொண்டே, பழைய வீடுங்கிறதால இருக்கும் சாரா, கவலைப்படாதே என்றான். ஆனால் அவர்கள் அந்த வீட்டிற்குள் கால் வைத்த முதல் நடியே ஒரு விசித்திரமான அழுகிய வாசனையும் ஒரு குளிர்ந்த காற்றும் அவர்களை கடந்து சென்றது. முதல் நாள் இரவும் உறங்கிக் கொண்டிருந்த போது சமையலறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டது. மாணிக்கம் எழுந்து சென்று பார்த்தான். அங்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சமையலறை சுவரில் ஒரு கரிய நிற கரை மெதுவாக படர்ந்து கொண்டிருப்பதை கண்டான். அடுத்த நாள் சாரா குளித்துக் கொண்டிருக்கும் போது குளியலறை கண்ணாடியில் அவளுக்கு பின்னால் ஒரு உருவம் தெரிந்தது. அவள் திரும்பி பார்த்த போது யாரும் இல்லை. ஆனால் கண்ணாடியில் வெளியே போ என்று ரத்தத்தில் எழுதியிருந்தது. சாரா பயந்து அலறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தாள். மாணிக்கமும் சாராவும் வீட்டை விட்டு வெளியேற முயன்றார்கள். ஆனால் வீட்டின் முன் கதவு தானாகவே பூட்டிக் கொண்டது. ஜன்னல்கள் அனைத்தும் இரும்பு திரைகளால் மூடப்பட்டு இருப்பது போல மாறின. திடீரென அந்த அறையில் மூலைகளில் இருந்து ஒரு விகாரமான ஆவி உருவெடுத்து அந்த வீட்டின் முந்தைய விரும்பியாளர் தான் வாழ்ந்த வீட்டை யாருக்கும் கொடுக்க கூடாது என்ற வெறியால் அலைந்து கொண்டிருந்தது. அந்த ஆவி பயங்கரமாக சிரித்தது. மாணிக்கம் ஒரு கம்பியை எடுத்துக்கொண்டு அந்த ஆவியை தாக்க முயன்றான். என் காதலியை தொடாதே என்று கத்தினான். ஆனால் அந்த ஆவி காற்றிலேயே மிதந்தது. அவனை தூக்கி சுவரில் அடித்தது. அவனது தோளில் ஆழமான நகைக்கீறல்கள் விழுந்தன. சாரா அழுகையுடன் ஒரு தீபத்தை எடுத்து ஆவிக்கு எதிராக காட்டினாள். ஆனால் ஆவி வீசிய காற்றில் தீபம் அணைந்து போனது. அந்த ஆவி சாராவை தரதரவென்று மாடிக்கு இழுத்துச் சென்றது. மாணிக்கம் வலியையும் மீறி எழுந்து ஓடினான். மாடியில் ஒரு பழைய பெட்டி கிடப்பதை கண்டான். அதில் சில மந்திர தாயத்துகளும் ஒரு பழைய புகைப்படமும் இருந்தன. அந்த புகைப்படத்தில் அந்த ஆவி உயிருடன் இருந்தபோது அவனது குடும்பத்துடன் சிரித்து கொண்டிருந்தான். அவனது பாசம் இப்போது வெறியாக மாறியிருந்தது. அந்த ஆவி மாணிக்கத்தை மீண்டும் கழுத்தை நெரித்து தூக்கியது. மாணிக்கத்தின் கண்கள் பிதுங்கின. சாரா அருகில் இருந்த ஒரு பெரிய கண்ணாடியை உடைத்து அந்த ஆவியின் மீது அதன் வெளிச்சத்தை பாய்ச்சினாள். அந்த ஆவி ஆவேசமாக சுழன்றது. மாணிக்கத்தை தரையில் பலமாக தூக்கி எறிந்தது. அவன் தலையில் பலத்த அடிபட்டது. ரத்தம் ஆறாக ஓடியது. சாரா அவனை நோக்கி ஓடினாள். ஆனால் அந்த ஆவி அவளையும் பிடித்து கொண்டது. இந்த வீட்டை விட்டு யாரும் உயிருடன் போக முடியாது என்று அந்த ஆவி கர்ஜித்தது. மறுநாள் காலை அந்த வீட்டின் கதவு திறந்திருந்தது. ஆனால் உள்ளே மாணிக்கமும் சாராவும் இல்லை. அவர்கள் இருவரும் அந்த வீட்டின் சுவர்களில் உள்ள பழைய புகைப்படங்களாக மாறிவிட்டிருந்தனர். அவர்களது ஆத்மாக்கள் அந்த வீட்டிற்குள்ளே என்றென்றும் சிறைப்பிடிக்கப்பட்டன. அந்த வீட்டின் வாசலில் மீண்டும் வாடகைக்கு விடப்படும் என்று பலகை தொங்கியிருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போன்ற கதைகள் மறுபடியும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மாணிக்கம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மாணிக்கம். நன்றி, வணக்கம்.